வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல வெற்றி பெற அழகு, பணம், படிப்பு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பேச்சு. ஒரு சாதாரண மனிதனை தலைவனாக்கவோ ஒரு தலைவனை பூஜ்யமாக்கவோ பேச்சால் முடியும். சுமார் 2,300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண சிறுவனை இந்தியாவின் சக்கரவர்த்தியாக்கிய சாணக்கியர், உலகத்தை ஆள நினைப்பவன் முதலில் தன் நாவை ஆட வேணும் என்கிறார். நாக்கு ஒரு சிறிய தசைதான், ஆனால் அது உருவாக்கும் தாக்கம் ஒரு பெரிய போரை விட வலிமையானது. ஒரு சிறந்த பேச்சாளன் என்பவன் முதலில் ஒரு சிறந்த கேட்பவனாக இருக்க வேண்டும். நம்மில் பல பேர் அடுத்தவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நாம் என்ன பதில் சொல்லலாம் என்றுதான் யோசிக்கிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், எதிராளி என்ன சொல்கிறான் என்பதை கூர்ந்து கவனி. அவன் வார்த்தையில் இல்லை, அவன் மனதின் ஓட்டத்தில்தான் உண்மை இருக்கும் என்று. நீங்கள் மற்றவர் பேச்சை மதித்து கேட்கும்போது நீங்கள் பேசாமலேயே அவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். அடுத்ததாக, உங்கள் பேச்சில் இனிமை இருக்கட்டும். உண்மையைச் சொல்கிறேன் என்ற பெயரில் மூஞ்சியில் அடித்தாற் போலப் பேசாதீர்கள். கசப்பான சத்தியத்தை கூட இனிமையாக பேசுவதே ராஜதந்திரம். காட்டில் நேராக இருக்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படும், கோணலாக இருக்கும் மரங்கள் தப்பிக்கும். அதேபோல் அளவுக்கு மீறிய முரட்டுத்தனமான பேச்சு உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளைத்தான் உருவாக்கும். கசப்பான மருந்தை கூட தேனில் கலந்து கொடுப்பது போல் உண்மையைச் சொல்லும்போதும் அதில் பணிவும் பக்குவமும் இருக்கட்டும். பேசும் இடத்தில் புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். அறிவாளிகள் சபையில் அறிவாக பேசுங்கள், முட்டாள்கள் சபையில் அமைதியாக இருங்கள். ஒரு தகுதியற்ற இடத்தில் நீங்கள் பேசும் தகுதியான பேச்சு கூட குப்பைக்குத்தான் போகும். வைரத்தை வைர வியாபாரிக்கிட்ட காட்டுங்கள், இரும்பு கடைக்காரன் கிட்ட காட்டாதீங்கள். அதேபோல் வார்த்தைகளை சிக்கனமாகச் செலவு செய்யுங்கள். குறைவாக பேசுபவன் எப்போதுமே உளரமாட்டான். நீங்கள் மணிக்கணக்காக பேசுவதை விட நச்சுன்னு 4 வார்த்தை பேசினால் அது ஆழமாக பதியும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு வேண்டுமென்றால் வார்த்தைகளை தங்கத்தைப் போல அளந்து வீசுங்கள். பேசும் கலையில் எதை பேச வேண்டும் என்பதை விட எதை பேசக்கூடாது என்பது ரொம்பவே முக்கியம். உங்கள் ரகசியங்கள் உங்கள் தொண்டைக்குழி வரைக்கும் தான் இருக்க வேண்டும். அது பறக்கடை தாண்டி வெளியே வந்துவிட்டால் அது உங்களுக்கு ஆபத்து. உங்கள் பலவீனத்தையோ உங்கள் வருங்கால திட்டங்களையோ யாரிடமும் சொல்லாதீர்கள். இன்றை நண்பனாக இருப்பவன் நாளை எதிரியாக மாறலாம். அப்போது நீங்கள் சொன்ன ரகசியமே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாறும். பேச்சு என்பது வெறும் வாய் வார்த்தை மட்டுமல்ல, உங்கள் உடம்பும் பேச வேண்டும். நீங்கள் பேசும்போது யாருக்கோ பயந்தவர் போல குனிந்து பேசாதீர்கள். சிங்கத்தின் பார்வை எப்படி தீர்க்கமாக இருக்குமோ அப்படி எதிராளியின் கண்ணை நேராக பார்த்து பேசுங்கள். அந்த தன்னம்பிக்கையான பார்வைதான் உங்களை ஒரு சிறந்த ஆளுமையாக காட்டும். இறுதியாக, விவாதங்களில் ஜெயிக்க கேள்விகளை கேளுங்கள். யாராவது உங்களை மடக்கி கேள்வி கேட்டால் பதட்டப்படாது. பதிலுக்கு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை கேளுங்கள். சரியான நேரத்தில் சரியான கேள்வியை கேட்கத் தெரிந்தவன் எந்த விவாதத்திலும் ஜெயிப்பான். நண்பர்களே, பேச்சு என்பது ஒரு சாதாரண விஷயமில்லை, அது ஒரு தவம். சாணக்கியர் சொன்ன இந்த நெறிகளை நீங்கள் கடைபிடித்தால் யாரும் உங்களை சாதாரணமாக எடை போட மாட்டார்கள். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த உலகமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சாணக்கியர் வழியில் நடப்போம், வார்த்தையாலேயே இந்த உலகத்தை வெல்வோம்.